சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலத்துல நாம் மேன்மை பாராட்டுகிறது. நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? சங்கீதக்காரன் சொல்லும்படி சொல்கிறார், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் என்று. அவர்கள் இருந்த காலகட்டங்களிலே இருந்த ரதங்களை குறித்து அல்லது அவர்களுடைய அந்த குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்திருக்கலாம். இந்த காலத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் வைத்திருக்கக்கூடிய ரதங்கள் அல்லது வாகனங்கள் அல்லது மற்றவர்களை காட்டிலும் சிறப்பாய் நாம் வைத்திருக்கிறவர்கள் குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன். இன்றைக்கும் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? சிலர் பாருங்க, அவங்க தங்களுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். தங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு திறமைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். தங்களுடைய சொத்துக்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். இப்படி பல பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். நான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு மேன்மை பாராட்ட அநேக காரியங்கள் உண்டு. மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் சவுல் சொல்லுகிறார், அவன் மகா புத்திமான். அதே போல சவுலினிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், அவன் சௌந்தரியம் உள்ளவன், அவன் இசை மீட்டுவதிலே அவன் திட்டத்திலே ஒரு நேர்த்தி இருக்கிறது, அவன் பராக்கிரமசாலி. இப்படி பல காரியங்களை குறித்து தாவீதை குறித்து பார்க்கிறோம் வேதத்திலே. ஆனால் தாவீது சொல்லுகிறார், நாங்கள் அவைகளை குறித்தெல்லாம் மேன்மை பாராட்டுகிறதில்லை. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆண்டுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு அருமையான ஒரு இருதயம். அதற்கு பின்பு அதனுடைய ரிசல்ட் அவர் சொல்றாரு பாருங்க. மேன்மை பாராட்டும் பொழுது அப்படி மேன்மை பாராட்டுறவங்களுக்கும் தங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன என்பதை அவர் காண்பிக்கிறார். 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்துல 8வது வசனத்துல அதனுடைய 2 பேருடைய ரிசல்ட்டையும் சொல்றாரு. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அவங்க விழும்போது முறிந்து விழுகிறார்கள் அப்படின்னா எந்திரிக்க முடியாம விழுறாங்கன்னு அர்த்தம். அதை குறித்து மேன்மை பாராட்டுகளுடைய வீழ்ச்சி வரும் பொழுது அவர்களால் எழும்ப முடியாத ஒரு வீழ்ச்சிக்கு நேராக போகிறார்கள். நாங்க அப்படி இல்லை, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகளுடைய வாழ்க்கை. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற வாழ்க்கை நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற ஒரு பெரிய வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை. நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆனால் உலகத்தை குறித்து அல்லது
தங்களுடைய சிறப்பான காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் ஒரு நாள் வீழ்ச்சி வரும். அந்த வீழ்ச்சியின் பொழுது அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடியான வீழ்ச்சியாய் அது இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒன்றும் அது நிரந்தரம் அல்ல. அதை போல அவைகள் எல்லாம் நம்மை நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்க்கிறதும் இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அவர் நமக்கு நித்திய ஜீவனாய் இருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்க்கிறவராகவும் இருக்கிறார். ஆகவேதான் தாவீது சொல்கிறார், அவர்கள் எல்லாம் விழும் பொழுது அவர்கள் இந்த ரதத்தை குறித்தும் குதிரைகளை குறித்தும் உலகத்தை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்களுடைய வீழ்ச்சி, அவர்கள் விழும் பொழுது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், எழுந்திருக்க முடியாதபடி விழுந்து போனவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறபடினாலே நாங்கள் விழுகிறோம், ஆனாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். அன்றைக்கு நாங்கள் எழுந்திருப்போம், நாங்கள் நிமிர்ந்து நிற்போம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? ஒவ்வொரு நாளும் நாம் நிதானித்து பார்க்கணும். நம்மை குறித்து, நம்முடைய ஞானத்தை குறித்து, அறிவை குறித்து, புத்தி குறித்து, நம்முடைய பொருளாதாரங்களை குறித்து, நம்முடைய வேலைகளை குறித்து, நம்முடைய திறமைகளை குறித்து, அழகை குறித்து, படிப்பை குறித்து என்று சொல்லி பலவற்றை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கும் அது நமக்கு ஆதாரம் அல்ல. அது ஒரு காலங்களில் உதவலாம், ஒரு காலங்களில் இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் எல்லா காலங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை மேன்மைப்படுத்துகிற வைத்துகிறோம் அவர் ஒருவரே. நாம் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று. ஆகவே நாம் நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவை, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.